வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் இணைந்து அதிமுக போட்டியிடுகிறது. அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அங்கு தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். இந்நிலையில் புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிடுவார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வட்டாட்சியர் பரணி தொடங்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. பொதுமக்கள் பல்வேறு வண்ணங்களை கைகளில் நினைத்து பதாகைகளில் ஒற்றி வாக்களிப்போம் என்று உறுதியளித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள ஏரியின் படித்துறையில் கங்கார் திருவிழா கொண்டாடப்பட்டது. சிவன், பார்வதி ஆகிய கடவுள்களை வழிபடும் வகையில் கொண்டாடப்படும் இந்த விழாவில் ராஜஸ்தான் பெண்கள் மரபு வழியான உடைகள் அணிந்து கலந்து கொண்டனர். ஏரியின் நடுவில் உலாவிய தெப்பத்தில் இசைக்கருவிகளை மீட்டியும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். அதேபோல் புராண இதிகாசங்களில் உள்ள நிகழ்வை எடுத்துக்காட்டும் வகையில் நாடகங்களை நடித்து காட்டினர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சியும் ஆளுக்கு 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டுவிட்டது. இந்நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதி வேட்பாளராக அருள்முருகன் போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளது. இந்திய டென்னிஸ் வீராங்கனை நைனா ஜெய்ஸ்வால் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரர் கோவிலில் குடும்பத்துடன் வந்து வழிபாடு செய்தார். முன்னதாக அவரை கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளித்தனர். அதேபோல் வழிபாட்டுக்கு பின் கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டு வழங்கி சிறப்பித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையில் உள்ள முண்டகம்பாடியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்த ஊரில் குடிநீர், சாலை, தெருவிளக்கு, கழிவுநீர், வாய்க்கால் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர கோரி பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் அரசு செய்யவில்லை. இதனால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக கூறி ஊரில் பதாகைகள் வைத்துள்ளனர். இதையடுத்து ஏற்காடு வட்டாட்சியர் செல்வராஜ், வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள்நாதன் ராஜ், காவல் ஆய்வாளர் முருகன் ஆகியோர் முண்டகம்பாடி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்கள் 2 நாட்களில் ஊருக்கு தேவையான வசதிகள் செய்து தருவதாக உறுதியளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் ராவுத்தநல்லூரை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுக ஒன்றிய செயலாளர் தங்க பச்சாட்சரம் முன்னிலைகள் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களை ஒன்றிய செயலாளர் தங்க பச்சாட்சரம் சால்வை அணிவித்து வரவேற்றார். அப்பொழுது இலக்கிய அணி செயலாளர் புருஷோத்தமன், கிளை செயலாளர் பச்சையப்பன், வாக்குச்சாவடி முகவர் கோகுல், அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் வெங்கட்ராமன், அழிஞ்சர் பிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாப்பூர் ஒன்றிய மங்கலத்தில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கீழ்பண்ணாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிகள் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், அருள்பழனி, சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வறுசுவை உணவு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் ஆரன்கண்டிகை, ராவத்தநல்லூர் ஊராட்சிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் விழிப்புணர்வு தொண்டு பரிசுகளை வழங்கினர். முன்னதாக குழந்தை இயேசு ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களிடையே தொண்டு பரிசுரம் வழங்கினார். இந்நிகழ்வில் மாரிமுத்து, சாண்டில், ரூபன், குணசேகரன், ஸ்டீபன் ராஜ், கியூபர்ட், அந்தோனி, ஜெரோம், அமல்ராஜ், ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காட்டில் கடும் வறட்சி நிலவுவதால் போதிய உணவு, குடிநீரும் கிடைக்காமல் விலங்குகள் ஊருக்குள் வருகின்றன. இவ்வாறு வந்த காட்டெருமை முண்டகம்பாடியில் உள்ள 50 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் தவறு விழுந்தது. இன்று காலை அதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமையை மீட்டனர். விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க காட்டு பகுதிகளில் தொட்டிகள் கட்டி தண்ணீர் நிரப்ப வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கீழக்குறிச்சி ஊராட்சி மண்டலக்கோட்டை, கீழக்குறிச்சி, நெமிலி ஆகிய ஊர்களை உள்ளடக்கியது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் கீழக்குறிச்சியில் உள்ளது. இந்த அலுவலகத்தை மண்டலக்கோட்டைக்கு மாற்ற வேண்டுமென அந்த ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து இன்று கீழக்குறிச்சி மக்கள் கிராம நிர்வாக அலுவலகத்தை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு செட்டியார் மக்கள் ஊர் நடுவில் பதாகைகள் வைத்துள்ளனர்.
தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் வாக்காளர்களுக்கு பணமோ பரிசு பொருட்களோ வழங்கக்கூடாது என்று அதில் குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் வாக்காளர்களும் அதனை எதையும் பெற்றுக் கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த அறிவிப்பு பலகை காரைக்காலில் பெரும் வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றுள்ளது. நாகர்கோவில் மாநகராட்சி 39வது வார்டு பட்டாரியார் வடக்கு தெருவில் ஒரு வீடு பராமரிப்பின்றி செடி கொடி முள்புதர் வளர்ந்து கட்டிடம் இடியும் நிலையில் உள்ளது. இந்த பழைய கட்டிடம் சமூக விரோதிகளுக்கு மது அருந்தவும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தவும் இருப்பிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதை வீட்டின் உரிமையாளர்களிடம் பலமுறை கூறியும் அவர் இடிக்கவில்லை. இதனால் அந்த வீட்டை இடிக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில தலைவர் ஞானமூர்த்தி ஒப்புதலோடு கட்சி நிர்வாகிகள் பாஜக தலைவர் ராமலிங்கத்திடம் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அப்பொழுது கட்சி நிர்வாகிகள் அஜித், வேல்முருகன், அனுசெல்வம், அசோக் குமார், கார்த்திகேயன், பிரதாப் அருண், ரவி விஷ்ணு பிரியன், ஹரி, பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து காலநிலை குளுமையாக உள்ளது. இதனால் கேரள, கர்நாடக மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டில் குவிந்துள்ளனர். அவர்கள் பூங்காவுகளை கண்டுகளித்தும் படகில் பயணித்தும் மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் சீமுட்லூர் அருகே மண்டபத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கருணாநிதி, ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் கதிரவன் கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் வெங்கடேசன், இளவரசன், செந்தில்குமார், நடராஜன், அரவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மணிகுண்டு சந்திப்பு அருகே 75 வயதுடைய முதியவர் ஒருவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதே திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உடனடியாக வாகனத்தில் இருந்து இறங்கி வந்து முதியவரின் நிலையை பரிசோதித்து முதலுதவி சிகிச்சை அளித்தார். இதன் பின்னர் உடனடியாக அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனிதநேய செயலை கண்ட பொதுமக்கள் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினை மனமாற பாராட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை நாளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் அப்பகுதியில் 3 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்தை சீரமைக்க விடுமுறை நாட்களில் கூடுதல் காவலர்களை பணியமர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் பசுபதி தலைமையில் ஏழை எளிய மக்களின் குடும்பங்களுக்கு அடிப்படை தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கினர். இதை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தஞ்சாவூரில் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் அருங்காட்சியகத்தில் நெட்டி வேலைப்பாடு பயிற்சி பட்டறை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் புவிசார் குறியீட்டு பெற்ற பொருட்களை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நெட்டி வேலைப்பாடு குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் தீத்தடுப்பு இயற்கை பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. மாவட்ட அலுவலர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியின் பொழுது தீயை அணைப்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள மாதா கோவில் தெருவில் சிறுத்தை உலா வந்த காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் உலா வரும் வனவிலங்குகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் குப்பை தரம் பிரிக்கும் மையம் உள்ளது. இதில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. தகவலிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். குப்பை கிடங்கு அடிக்கடி தீப்பற்றி எரிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டியில் உள்ள சோதனை சாவடியில் காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை பார்வையிட்டு 2 மாதங்கள் வரை ஸ்டோரேஜ் பதிவுகள் இருக்க வேண்டும் என்று கூறினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இமலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தெரிவித்தார். அவர் தாழையாத்தம், சந்தைப்பேட்டை பகுதிகளில் வீதி வீதியாக சென்று விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் அவர் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு வழங்குவதற்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். தஞ்சாவூரில் அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை சார்பில் இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி நிலவ வலியுறுத்தி அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அடியார்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தஞ்சையின் முக்கிய வீதிகளில் விளக்குகள் ஏந்தி அமைதி பேரணியாக சென்றனர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு மேற்கு காவல் ஆய்வாளர் கோசலை ராமன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து சென்றால் அதை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, தகரவெளி, திருவஞ்சேரி, புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை தகரவெளி சதாசிவம் குடும்பத்தினர் சார்பில் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் தொழிலதிபர் ரமேஷ் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார். மன்னார் வளைகுடா முதல் தெற்கு மத்திய மகாராஷ்டிரம் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்று தென் தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மார்ச் 23, 24 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவான நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரியில் 6 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.